ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு வயசான ஒரு முல்லா இருந்தாராம். அந்த முல்லா ரொம்ப 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 புத்திசாலியா. மக்களுக்கும் அவரைனா ரொம்ப பிடிக்குமா. அவரை பார்க்க அடிக்கடி பக்கத்து ஊர்ல இருந்தும் அவங்க ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா அவரோட புத்திசாலித்தனம் அவ்வளோதான் இருக்குமா. அவர் எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட பதில் இருக்கணும் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துலதான் பக்கத்து ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் அவரை பார்க்க வராங்க. வந்துட்டு, ஐயா முல்லா, எங்க ஊர்ல எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க வந்து ஒரு சொற்பொழிவாற்றணும். கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தோட எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் தலைப்புங்க ஐயா, நீங்க வந்து பேசணும் அப்படின்றாங்க. முல்லாவும் அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சு, என்னைக்குன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னாராம். அப்போ இவங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லிட்டு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போறாங்க. அந்த நாளும் வந்தது. முல்லா கையில மைக் எடுக்கிறாரு. ஆனா அவர் அந்த தலைப்புக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு கேக்குறாங்களே, இது வந்து முரணா இருக்கே, எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, எனக்கும் பதில் தெரியல. சரி சமாளிப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்கள்கிட்ட கேக்குறாரு. மக்களே, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பதில் தெரியும், கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து மக்கள் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா அது நம்மகிட்டே இந்த கேள்வி கேட்கிறாரு அப்படின்ட்டு. நம்ம வந்து தெரியலன்னு சொன்னா நம்ம ஊர் மானம் தான் போகும். சரி விடு, எல்லாரும் கையை தூக்கி வைப்போம், பார்ப்போமே ஐயா சொல்றது, அதுக்கப்புறம் நம்மளும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் எல்லாரும் சேர்ந்து கையை தூக்குறாங்க. அப்ப நம்ம முல்லா சொல்றாரு, அதான் உங்களுக்கு எல்லாருக்குமே விட தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப நான் வேற இதை சொல்லணுமா, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. ஊர் மக்கள்லாம் என்னடா அது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திருப்பியும் முல்லாவை போய் பாக்குறாங்க அதே ஊர்க்காரங்க. ஐயா, போன தடவை வந்திருந்த போது எல்லாரும் கையை தூக்கி இருந்தாங்க, இருந்தாலும் உங்க அறிவு வந்து மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா, நீங்க நல்லது சொன்னீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து திரும்பி வந்து அதே தலைப்புல நீங்க பேசணுங்க ஐயா அப்படின்ட்டு. நம்ம முல்லாவும் அவ்வளவுதானப்பா, நீங்க போயிட்டு வாங்க, பேசிடலாம் அப்படிங்கிறாரு. அந்த நாளும் வந்துச்சான். அந்த நாள் வரும்போது திருப்பி ஊருக்கு போயிட்டு, என்ன மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். மக்களும் ஓ நாங்கெல்லாம் நல்லா இருக்கோமே அப்படின்ட்டு. இப்ப திருப்பியும் அதே கேள்வியை கேட்கிறாரு முல்லா. யாருக்கெல்லாம் தெரியும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்ட்டு, பதில் சொல்லுங்க பாப்போம், யாருக்கு தெரியும்ட்டு. இப்போ நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிடுறாங்க. ஐயையோ, எங்க நம்ம தெரியும்னு சொன்னா ஐயா போயிடுவாரே அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றாங்க, யாருமே கையை தூக்கலையா. உடனே முல்லா சொல்றாரா, உங்களுக்கே தெரியலையே அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும், நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுல்ல, சரிப்பா நான் வாரேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். மக்களும் என்னடா அது, போன தடவை அப்படி சொன்னாரு, இந்த தடவை இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அடுத்து மக்களும் சும்மா இல்ல, நம்ம முல்லாவை வந்து அப்படியே கையும் களமா பிடிச்சி நம்மளுக்கு நல்லது சொல்லாம விடக்கூடாது நம்ம அப்படின்ட்டு திரும்பவும் அவர் ஊருக்கு போய் முல்லாவை வந்து கூப்பிடுறாங்க. ஐயா, இந்த தடவை வாங்க, வந்து அறியாத மக்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு. முல்லாவும் அவ்வளவுதானப்பா, வந்துடுறேனே, வந்து சொல்லி கொடுக்குறேனேன்ட்டு. இதுல என்ன அப்படின்னா, அந்த நாளும் வந்து முல்லாவும் போய் அந்த மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பவும் அவருக்கு தெரியாது கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கும் தெரியல. அதனால மக்கள் கிட்ட திருப்பி அதே கேள்வி கேட்கிறாரு. யார் யாருக்கெல்லாம் தெரியும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு என்ன வழிகள் இருக்குன்ட்டு சொல்லுங்க பாப்போம் அப்படின்ட்டு. இப்ப மக்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலி ஆயிடுறாங்க. இப்போ முதல் தடவை நம்ம என்ன சொன்னோம், எல்லாரும் தெரியணும், அவர் வந்து போயிட்டாரு. ரெண்டாவது தடவை யாருக்கும் தெரியாதுன்னா, அப்ப அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கே தெரியல, நான் சொன்னா எப்படி புரியும்னு போயிட்டாரு. அதனால இந்த தடவை பாதி பேர் மட்டும் கையை தூக்குவோன்ட்டு பாதி பேர் கையை தூக்குனாங்களாம், பாதி பேர் கையை தூக்கல. உடனே முல்லா சொன்னாரு, யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க எல்லாம்
தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க. நான் எதுக்குப்பா உங்களுக்கு சொல்லணும், அதான் தெரிஞ்சவங்க இருக்காங்களே அங்கேயே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க ஊரை